பாட்டி பாட்டி பாத்தீங்களா பாட்டி? அவன் உங்க வீட்டுக்கு வரவே மாட்டானாமா. சித்திக்கோடைய தங்கிக்குவானாமா பாட்டி. ஆத்தா, இத்தனை வருஷம் அவனை வளர்த்துனது எல்லாம் வீணா போச்சு ஆத்தா. இன்னைக்கு வந்தவ பேச்சு கேட்டு என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா? அப்படியெல்லாம் இல்ல. நான் சித்திக்கு வீடு செட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீட்டுல தான் நைட்டு வந்து தங்குவேன். டேய் ராகுல், நீ இந்த பக்கம் இருந்துட்டு எதுக்குடா என்ன பத்தி பாட்டி கிட்ட போட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்க? இது எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வந்திருக்கு ராகுல். நீ முதல்ல அந்த பக்கம் போடா. டேய் சிண்டோ, நீ ரோஜா பூஜாவை உன்னோட ஃப்ரெண்டா வச்சிருக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ரோஜா பூஜாவை விட்டு எங்கேயும் நகர்ந்து போக கூடாதுன்னு. அதனால நீ எப்ப அங்க வர்றியோ அது வரைக்கும் நானும் இங்க தாண்டா இருப்பேன். ஏண்டா ஊருக்குள்ள ஒரு பையன் என்னை எதிர்த்து பேசறதுக்கு பயப்படுவா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்கிறத ஊருக்காரங்க பார்த்தாங்கன்னா என்ன ஊர்ல இருக்கிறவங்க இதுக்கப்புறம் மதிப்பாங்களாடா? ஆத்தா, எனக்கு தெரிஞ்சு இந்த சிண்டு பையன் அவ கூடயே லண்டனுக்கு போயிருவான்னு நினைக்கிறேன். அம்மா நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். சித்தி நம்ம பாலை காய்ச்சிடலாம் சித்தி. ஏ சோட்டு, உங்க அண்ணன் தான் புத்தி கெட்டு போய் திரியிறானா? உனக்கு என்ன வந்துச்சு? நாங்க சொல்றது நீ கேப்பியா மாட்டியா? இந்த பக்கம் வா சோட்டு, அப்பதான் அந்த சிண்டு பையனும் இந்த பக்கம் வருவான். போங்க பாட்டி, நீங்க சித்திக்கு நீங்க வீடு கொடுக்க கூடாதுன்னு ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டீங்க. பாவம் சித்தி, அவங்க எங்க தங்குவாங்க? அதனாலதான் நானும் சிண்டு ஒண்ணாவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா அத்தா, அந்த பிஞ்சு மனசுல கூட நம்ம தான் விரோதிங்க மாதிரி இந்த சிண்டு பையன் சொல்லி வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் இவதாங்க அத்தா காரணம். சித்தி சித்தி, பால் நல்லபடியா பொங்கிருச்சு சித்தி. இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பாலை ஊத்தி கொடுத்துட்டு நம்ம பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிடலாம் சித்தி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். இவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த பையன் ஒரு வார்த்தை கேட்கிறானா பாத்தியா? உங்ககிட்ட முதலும் கடைசியுமா சொல்றேன், இப்ப அந்த வீட்டை விட்டுட்டு இந்த பக்கம் நீ வர போறியா இல்லையாடா? பாட்டி, நீங்க என்ன கெஞ்சினாலும் சரி, நான் அந்த பக்கம் வரமாட்டேன் பாட்டி. என்னது, நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கனா? உனக்கெல்லாம் வாயில சொல்லிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. இருடா, இப்ப உன்னை எடுக்க வேண்டியதை எடுத்து அடிக்க வேண்டிய அளவுக்கு அடிச்சனா நீ தானா சரிப்பட்டு வருவ. சித்தி, நீங்க அவங்கள பார்த்தாலும் பயப்படாதீங்க சித்தி. எங்க பாட்டி என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஐயோ சிண்டு, அங்க பாரு, உங்க பாட்டி வந்துட்டு இருக்காங்க. கையில எதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு பாரு. ஓ மை காட் சிண்டு, உங்க பாட்டி வந்துட்டு இருக்காங்க சிண்டு. டேய் சிண்டு, நீ இப்ப மட்டும் இந்த பக்கம் வரல, அதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்ணுவேன்னு. இந்த பக்கம் ஒழுங்கு மரியாதையா வந்துருடா, இல்லாட்டி அதுக்கப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்டா. நீங்க என்ன மிரட்டாலும் நான் வரமாட்டேன் பாட்டி. வரேன்டா, இப்ப உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வரமாட்டியா? சின்ன பையனாச்சுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துனதுக்கு எங்க பேரை கெடுக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல, எல்லாம் இவ பண்ண வேலை. டே சிண்டு, இப்ப மட்டும் நீ வீட்டுக்குள்ள வரல, இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. பாட்டி சொன்னா கேளுங்க. இந்த வயசான காலத்துல எங்கயாவது கீழே விழுந்துட்டீங்க, அதுக்கப்புறம் நான் தான் பாட்டி உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஐயோ பாட்டி அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குது பாட்டி, வலிக்குது பாட்டி, அடிக்காதீங்க. எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க?